ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களை சந்திக்கும்படியாய் ஆண்டவர் பாராட்டின அன்பிற்காக அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இம்மட்டும் நடத்தியவர் நிச்சயம் இனியும் நடத்துவார். ஜெபிக்கிறவர்கள் தேசத்துக்கு ஆசீர்வாதமானவர்கள். ஜெபிக்கிற மக்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. எங்கெல்லாம் கொடிய காலங்கள் இல்ல கொடிய பாவங்கள் எழும்புதோ அங்கெல்லாம் ஜெபிக்கும்படியாய் ஆண்டவர் மக்களை ஏவி எழுப்புவதை இந்த காலத்தில் பார்க்க முடியும். ஏனால் ஒரு பெரிய ஒரு ஜெப ஆவி தேசம் எங்கும் பற்றி எறிவதை பார்க்க முடியுது. எங்க போனாலும் சரி, இரவு ஜெபங்கள், 12 ஜெபங்கள், உபவாச ஜெபங்கள், பலவிதமான ஜெபங்களை தேசம் முழுவதும் இருக்கிற பரிசுத்தவான்கள் செய்வதை பார்க்க முடியும். ஒரு ஜெபத்தின் வல்லமை, ஒரு ஜெபத்தின் மேகம் நம்முடைய தேசத்தின் மேல் மூடிக்கொண்டிருப்பதை கண் கூட பார்க்க முடியுங்க. அப்படியாப்பட்ட காலங்கள். இன்னும் சொல்லப்போனால் ஜெபிக்க வேண்டிய சரியான சமயம். நம்முடைய முழங்காலை முடக்கி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நின்று ஜெபிக்க வேண்டிய காலம்தான் இந்த காலங்கள். நம்ம ஜெபிக்க மறந்தோமானால் பெரிய விளைவையும் பாதிப்பையும் சபை அடைவது அதிக நிச்சயம். ஆண்டவர் வார்த்தை சொன்னார், பாதாளத்தின் வல்லமைகள் சபையை மேற்கொள்வது இல்லை. எந்த சபைனா ஆண்டவருடைய பிரசன்னத்தில் விழுந்து கடந்து ஜெபிக்கின்ற சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வது கிடையாது. நாளும் கூட ஒரு முக்கியமான ஜெபத்தை குறித்து உங்களோடு பேசி ஜெபிக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நின்று உங்களோடு பேசும்படியாய் தேவன் இரக்கம் பாராட்டினார். எடுத்து வாசிப்போம். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 23 24 வாசிப்போம். சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். அவர்கள் முறையிடும் சத்தம் தேவ சமூகத்தில் ஏற்றினது. கீழே எழுதப்பட்டிருக்கும், தேவன் அவர்கள் பெருமூச்சின் சத்தத்தை பெருமூச்சை கேட்டார் எழுதப்பட்டிருக்கும். நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை கவனிச்சிங்கன்னா, அவர் பெருமூச்சியை கேட்கக்கூடிய தேவன். அவர் ஒருபோதுமே நம்முடைய ஜெபங்களை கண்டு கடந்து போகின்ற தேவன் கிடையாது. குறிப்பாய் வாட்ச்மேன் நீ சொல்லுவாங்க, அற்புதமான ஒரு வார்த்தை உண்டு. நம்முடைய தேவன் யார் என்றால் அவர் ஜெபங்களை கேட்கிறவர். ஆனால் அதை பார்க்கிலும் ஜெபத்தை பார்க்கக்கூடிய தேவன். ஏன் ஜெபத்தை பார்க்கிறார்னா, ஜெபிக்கிற மனுஷனுடைய காரியங்களை பார்க்கக்கூடிய தேவன். நம்முடைய தேவன் யார் என்றால் அவர் ஜெபங்களை கேட்கக்கூடிய ஆண்டவர். மறுபக்கம் பார்க்கும்போது அவர் ஜெபத்தை பார்க்கக்கூடிய ஆண்டவர். இங்க அற்புதமான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கு, தேவன் அவர்கள் விட்ட பெருமூச்சை கேட்டார். என்ன கேட்டிருப்பாரு உங்களுக்கு தெரியுமா? தாங்க முடியாத வழியில, இல்ல தாங்க முடியாத பாரத்தில், இல்ல ஆத்தும பாரத்தில் நிறைந்து பரிசுத்தவான்கள் விடுகின்ற பெருமூச்சை ஆண்டவர் கேட்பார். என்ன கேட்பாரு? எந்த நோக்கத்துக்காக என் தேவ சமூகத்தை நோக்கி, இல்ல எந்த நோக்கத்துக்காக என் சமூகத்தை நோக்கி வந்தாய் என்று ஆண்டவர் கேட்பார். ஏன்னா சில நேரங்கள்ல சில சம்பவத்தை வார்த்தையின் மூலமாய் வர்ணிக்க இயலாது. நிச்சயமா இயலாது. அது எப்படி சொல்லி ஜெபிக்கணும்னு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட அழுத்தம் நம்ம உள்ளத்துல அழுத்தும் போது நமக்கு வார்த்தைகள் வராது. அந்த நேரத்தில் நம்ம விடுகின்ற பெருமூச்சு ஆயிரக்கணக்கான ஜெப குறிப்புகளை தேவ சமூகத்தை சுமந்து கொண்டு போகின்ற அற்புதமான ஜெபமா இருக்குங்க. இன்னும் சொல்ல போனால் ஒரு மகிமையான ஜெபம் உண்டானால் அது பெருமூச்சியின் ஜெபம். நீ வேதம் முழுக்க எடுத்து பாருங்க, பெருமூச்சையை கேட்டு ஆண்டவர் பதில் செய்வதை அங்க பார்க்க முடியும். இன்னைக்கு நான் பார்க்கிற காரியம் என்னன்னா, வார்த்தையின் ஜாலங்களை கொண்டு வசனத்துடைய அதிகமான வசனிப்பை கொண்டு ஜெபிக்கிற கூட்டங்கள் பெருகி இருக்கிறாங்க.
இந்த ஜெபங்கள் ஆண்டவருடைய பார்வையில் எவ்வளவு கனம் அடையும் என்று தெரியாது. ஆனா சொல்ல முடியும், வார்த்தை இல்லாத ஜெபங்கள், ஊமை மொழியின் ஜெபம் சொல்லுவாங்க. வார்த்தை இல்லாத ஜெபங்களாகிய இந்த பெருமூச்சின் ஜெபம் தேவ சமூகத்துக்கு போகும்போது அந்த ஜெபத்துக்கு வேண்டிய மகிமையான பதிலை நிச்சயமாய் கொடுத்து கிரியை செய்வதை பார்க்க முடியும். நான் திரும்ப சொல்றேன், வலி உள்ள ஜெபந்தான் தேவ சிங்காசனத்தை அசைக்கும். உயிருள்ள ஜெபந்தான் ஆண்டவருடைய பிரசனத்தில் அவரை கிரியை செய்ய வைக்கும். நல்ல ஒரு உயிர் உள்ள ஜெபம் உண்டானால் அது பெருமூச்சியின் ஜெபந்தாங்க. தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகின்றோம். இந்த பெருமூச்சியின் ஜெபம் எப்படியாப்பட்ட ஜெபம்னா எடுத்து வாசிப்போம். எசேக்கியேல் 9வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் மித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பெருமூச்சு விட்டு அழுகின்ற மனுஷ நெத்தியில் அடையாளம் போடு என்றார். அப்போனா ஆண்டவருடைய உள்ளத்தை தொடக்கூடிய ஒரு ஜெபம் உண்டானால் அது பெருமூச்சின் ஜெபம். எல்லா ஜெபமும் போய் ஆண்டவருடைய உள்ளத்தை தொடாது. சில வேலை பாருங்க, சில பிள்ளைங்க தேவ சமூகத்தை நோக்கி அவங்க தேவைக்காக மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க. இந்த ஜெபங்கள் ஆண்டவருடைய உள்ளத்தை தொடாது. சில கூட்டத்தை பார்க்கும்போது தனிப்பட்ட காரியத்துக்காகவும் மற்ற காரியத்துக்காக மட்டுமே ஜெபம் பண்ணுவாங்க. இந்த ஜெபங்களும் தேவ சமூகத்தில் அவர் உள்ளத்தை தொடாது. ஆனால் தேசத்தில் நடக்கும் அருவருப்பு நிமித்தமாய் பெருமூச்சு விட்டு அழறான் பத்தியா, இந்த ஜெபங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போய் அவருடைய உள்ளத்தை தொடக்கூடிய ஜெபமா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் எப்படியாப்பட்ட ஜெபங்கள்? நாம் ஜெபிக்கிறோம், நல்லது. நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ நமக்கு கற்பிக்கப்பட்ட பாடம் என்னன்னா, கண்டிப்பா ஜெபிக்கணும். காலை ஜெபிக்கணும், ஈவினிங் ஜெபிக்கணும். மாசம் ஒரு நாள் சபையில வருகின்ற இரவு ஜெபங்கள்ல கண்டிப்பா நம்ம பங்கெடுக்கணும். உபவாச ஜெபங்களை கண்டிப்பா நம்ம ஜெபம்னு சொல்லி நம்ம கற்பிக்கப்பட்டோம். நல்லது, இந்த காரியங்கள் மிகவும் நல்லது. ஆனால் இதை விட ஆண்டவருடைய உள்ளத்தை தொடக்கூடிய ஜெபம் உண்டு. அந்த ஜெப நிலைமைக்கு நம்ம ஏறி வரணும். தேவனுடைய இதயத்தை தொடக்கூடிய அளவுக்கு நம்ம ஜெபித்து நம்முடைய வாழ்க்கையை பழகணும். சில நேரத்தில் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் சில மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு உடனே கிரியை செய்வதை அங்க பார்க்க முடியும். பல நாட்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போகும்போதெல்லாம் ஆண்டவருடைய உள்ளத்தை பார்த்து உடைந்து போய் கதறிய மனுஷன் நான். சில பேர் சொல்லுவாங்க, நான் ஜெபம் பண்ண போனேன், ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்தார், இந்த மாதிரி ஜெபம் பண்ண, இந்த மாதிரி உயர்த்துவன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. நான் புறப்பட்டு போகும்போதெல்லாம் நான் கண்ட ஒரு காட்சி என்னன்னா, ஆண்டவருடைய உடைக்கப்பட்ட உள்ளத்தை கண்டு கதறிய மனுஷன் தான். ஏன்னா அவருடைய உள்ளம் அந்த அளவுக்கு உடைக்கப்பட்டிருக்கு. அந்த உள்ளத்தை தொடக்கூடிய அளவுக்கு ஒரு ஜெபம் போதுனா அந்த ஜெபம் சாதாரண ஜெபமா இருக்க முடியாது. வார்த்தையின் ஜாலங்களோ அடுக்கு மொழியோ வார்த்தையின் அலங்காரமோ கொண்டு அவர் உள்ளத்தை தொட முடியாது. மாறாக அவருடைய வலியை உணர்ந்து நம்ம விடுகின்ற பெருமூச்சியின் சத்தம் மட்டுமே அவர் உள்ளத்தை தொடக்கூடிய ஜெபமாய் மாறும். அப்போனா பெருமூச்சு விட்டு நீங்க ஜெபிக்கிறீங்கன்னா அந்த ஜெபம் ஆண்டோடைய உள்ளத்தை தொடக்கூடிய ஜெபம். நம்ம எடுத்து வாசிப்போம். ரோமர் 8:26 வாசிப்போம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நல்ல கவனிங்க, ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு விண்ணப்பம் செய்கிறார். தேவன் அருளிய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அவர் பெருமூச்சு விட்டு அவர் ஜெபிக்கிறார்னா அந்த ஜெபம் எப்படி இருக்குன்னா மாயமாலமான ஜெபமா இருக்காது, உண்மையான ஜெபமா இருக்கும். ரெண்டாவது, பெருமூச்சின் ஜெபம் எப்படியாப்பட்ட ஜெபம் என்றால் அது உண்மையான ஜெபம். இந்த ஜெபத்துல நீங்க மாயம் பண்ண முடியாது. இந்த ஜெபத்துல வார்த்தையின் மொழியை கொண்டு அடுக்க முடியாது. இந்த ஜெபத்துல மனுஷன் காணும்படியாய் உங்களால் ஜெபம் பண்ண முடியாது. குறிப்பிட்ட பாரம் உங்களை அழுத்த ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் அந்த பாரத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் போது அந்த பாரத்தின் விளைவாய் உனக்குள்ள ஏற்படுகின்ற அந்த பெருமூச்சு பரம சிங்காசனத்தையே அசைத்து
ஆண்டவருடைய கரங்களை கிரியை செய்ய வைக்கும். யோசித்து பாருங்க, நம்முடைய தேசத்தில் நடக்கின்ற அருவருப்பான காரியத்தை பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய உள்ளம் பாரம் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆவியானவர் சில மனுஷனை பிரஸ் பண்ணுவார், அழுத்துவார், ஜெப அழுத்தம் கொடுப்பார், நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லி. அப்படியாப்பட்ட மனுஷன் ஆவியில் நிரம்பி அவன் பெருமூச்சு விடும்போது தேவன் சும்மா இருக்க மாட்டார். ஏன் தெரியுமா? அது உண்மையான ஜெபங்க, அது உண்மையான ஜெபம். சில நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம்னா, படைத்தவிடம் வார்த்தையை கொண்டு விளையாடுறோம். நல்ல கவனிங்க, நீங்க கொண்டு விளையாடுற ஒவ்வொரு விளையாட்டும் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போவது கிடையாது. வார்த்தையை கொண்டு அவரோடு விளையாட முடியாது. அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கியவர், அனந்த ஞானமுள்ள தேவன். அவர் அறியாத காரியம் ஒன்றும் இல்லை, சகலத்தையும் அறிவார். அவரோடு நம்ம ஜெபிக்க வேண்டுமானால் இதயம் திறந்து நம்ம ஜெபிக்கிற உண்மையான ஜெபம் மட்டுமே ஆண்டவருடைய பார்வையில் விலையேறப்பட்ட ஜெபமா இருக்கும். அந்த அரிசியில நீங்க விடுகின்ற பெருமூச்சியின் ஜெபம் உண்மையான ஜெபம். மூணாவது பாருங்க நெகேமியா 1ஆம் அதிகாரம் 3 வாசிங்க. அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. நல்ல கவனிங்க, நெகேமியாவுக்கு செய்தி போகுது. எருசலேமின் செய்தியும் யூதரின் செய்தியும் புறப்பட்டு போகுது. இந்த செய்தியை கேட்ட நெகேமியாவுக்குள்ள எல்லாவற்றையும் இழந்தவனாய், சொல்லப்போனால் அவனுக்குள்ள ஏற்படுகின்ற அந்த ஜெப பாரம் இல்ல ஜெப அழுத்தம் என்னசினா, ஒரு நீண்ட நாட்களாய் அவன் உட்கார்ந்து இருக்கும்படியாய், நான் சும்மா உட்கார்ந்து முடியாதுங்க, உள்ளுக்குள்ள அந்த பாரம் அழுத்தும் போது அவனுக்குள்ள ஒரு பெரிய பெருமூச்சை உண்டாக்கி இருக்கும். ஏன்னா அலங்க இடிக்கப்பட்டிருக்கு, யூதர்கள் சிறுமைப்பட்டு கொண்டிருக்காங்க. இந்த செய்தியை கேட்டு அவனுக்குள்ள ஏற்பட்டது பெரிய ஒரு தாக்கம், ஜெப அழுத்தம். அந்த ஜெப அழுத்தம் அவனுக்குள்ள ஒரு நீண்ட பெருமூச்சு எழுப்பியிருக்கும். அது தேவ சமூகத்தை நோக்கி அசைய பண்ணியது. ஆண்டவர் பெருமூச்சு விட்ட அந்த மனுஷனுக்குள்ள தரிசனத்தை கொடுக்க ஆரம்பித்து அவன் கரங்களை கொண்டு அதை கட்டி எழுப்பதை பார்க்க முடியும். நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த ஜெப பெருமூச்சு உனக்குள்ள ஜெப அழுத்தமாய் மாறும். ஜெப அழுத்தமாய் மாறும்போது ஒரு நீண்ட பெருமூச்சு வரும் பாருங்க, நீண்ட பெருமூச்சு. அந்த பெருமூச்சு விடும்போது தேவன் சும்மா இருக்க மாட்டார். யோசித்து பாருங்க, நம்முடைய இந்தியாவுடைய நிலைமையை யோசித்து பாருங்க, நம்முடைய ஜனத்தின் நிலைமையை யோசித்து பாருங்க. இனி ஜெபிக்கிற மனுஷனுடைய முழங்கால தான் தேசத்துக்கு பெரிய விடிவு உண்டு. ஜெபிக்கிற மனுஷன் என்னைக்கு உறங்குறானோ அன்னைக்கு நரகம் பத்தி எரியும். ஜெபிக்கிற மனுஷன் என்னைக்கு எழும்பி பெருமூச்சு விட்டு அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறானோ நரகத்தின் வாயிலை அவன் அடைக்க முடியும். நம்ம விடுகின்ற பெருமூச்சு சாதாரண பெருமூச்சா இருக்காதுங்க. அதுவும் ஆத்தும அந்த பாரத்துல நம்ம விடுகின்ற பெருமூச்சு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நோக்கி போகும்போது தேவனால் சும்மா இருக்க முடியாதுங்க, நிச்சயமாய் முடியாது. எனக்கு தெரியும், எத்தனையோ கர்த்தருடைய மனுஷன், கர்த்தருடைய தாசர்கள் விட்ட பெருமூச்சினால் இன்னைக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆவிக்குரிய உலகத்தை செய்து கொண்டு பார்க்க முடியும். இன்னைக்கு நம்முடைய கரங்களை கொடுக்கப்பட்ட இந்த நாட்கள்ல நம்ம எப்படி பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம் யோசித்து பாருங்க. நம்முடைய ஜெப வாழ்க்கையை யோசித்து பாருங்க. கடமைக்கா நம்ம ஜெபிக்க பழகிட்டோம். ஜெபிக்கலாம் நம்ம மனசு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கடமைக்கா நம்ம ஜெபிக்க பழகிட்டோம். இன்னும் சொல்ல போனால் நம்மளை திருப்திப்படுத்த ஏதோ காலைல எழுந்தோமா, தோத்திரம் பண்ணமா, ஜெபம் பண்ணாமா, முடிச்சிட்டோம். ஜெபம் பண்ணீங்களா? ஆமா, நான் காலை ஜெபம் பண்ணிட்டேன். இந்த ஜெபங்கள் ஒருபோதுமே தேசத்தில் பெரிய மாற்றத்தையோ மறுபத்தையோ கண்டிப்பா ஏற்படுத்தாது.
ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜெபங்கள் எதுனா, நான் சொன்ன மாதிரி ஆண்டவருடைய உள்ளத்தை தொடக்கூடிய ஜெபங்களை தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ரெண்டாவது பெருமூச்சு, அது உண்மையான ஜெபம். மூணாவது சொன்னேன், இந்த பெருமூச்சு பெரிய ஒரு அழுத்தத்தை நமக்குள்ள உண்டாகும். யோசிச்சு பாருங்க, பெரிய சுமையை சுமந்து கொண்டு போற மனுஷன் நீங்க பேசி பாருங்க, பேச முடியாது. அவன் சுமந்து கொண்டு போற சுமையின் அந்த சுமையால், அந்த அழுத்தத்தினால் அவனால் பேச முடியாது. அதே போல ஆண்டவருடைய பாரத்தை உணர்ந்து ஆத்துமாக்கள் மேல கொண்ட கரிசனை நிமித்தமாய் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் விழுந்து கிடக்கிற மனுஷனுக்குள்ள வார்த்தை புறப்பட்டு வராது. மாறாக அவனுக்குள்ள நீண்ட பெருமூச்சு எழும்பி கொண்டே இருக்க. அடி வயிற்றிலிருந்து எழும்ப அந்த பெருமூச்சு, அந்த பெருமூச்சின் சத்தத்தினால் இளைத்து போகும் அளவுக்கு அவன் விடுகின்ற பெருமூச்சின் சத்தம் கண்டிப்பா இருக்கும். இந்த பெருமூச்சு ஆயிரக்கணக்கான கருத்துள்ள ஜெபமாய் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போய் வல்லமையான பதிலை கொண்டு வருங்க. நிச்சயமாய் கொண்டு வரும். இந்த ஜெப அனுபவம் நாம கண்டிப்பாய் வேண்டும். வாஞ்சிக்கிற பிள்ளைங்க உள்ளத்துல நிச்சயமாகவே இந்த ஜெப அனுபவம் கிரியை செய்வோம். நாலாவது பாருங்க, இந்த பெருமூச்சு என்ன செய்யணும், ஒரு மனப்பூர்வமான ஜெபமாய் நிச்சயமாய் காணப்படும். யாரும் மனப்பூர்வம் இல்லாமல் ஆத்மா பாரத்தை சுமக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் ஆண்டவருடைய வலியை சுமக்க முடியாது. மனப்பூர்வம் இருந்தால் மட்டும்தான் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு போய் உடைந்து போன அவருடைய உள்ளத்தை நம்மளால சுமந்து நம்ம ஜெபிக்க முடியும். அப்பனா பெருமூச்சியின் ஜெபம் என்றால் மனப்பூர்வமான ஜெபம். இன்னைக்கு ஜெபத்தை நடத்தும் போது ஜனங்களை கட்டாயப்படுத்தி நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த ஜெபத்தை பார்க்கும் போதெல்லாம் கண்ணீர் வரும். ஏனென்றால் ஜெபத்துக்கு வந்தே பிரதர் அப்படி சொல்லி நம்ம கட்டாயப்படுத்தி அழைத்து கொண்டு வந்து நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபங்கள் தேசத்தில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது. ஆனா பெருமூச்சு என்பது உண்மையாகவே ஒரு மனப்பூர்வமான ஜெபம். மனப்பூர்வமான ஜெபம் ஆண்டவருடைய பாரத்தை சுமக்க தன்னை அர்ப்பணித்த மனுஷனுடைய மனப்பூர்வமான ஜெபம்தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் மாற்றத்தை கொண்டு வரும். ஆண்டவர் சொன்னாரு, மனப்பூர்வம் உள்ளவன் எவனோ அவன்கிட்ட கேட்டு வாங்க. மனப்பூர்வம் இல்லாத எந்த மனுஷன்றையும் கேட்டு வாங்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுவார், வேதம் முழுக்க சொல்லுவார். அப்பனா நம்முடைய ஜெபங்கள் எப்படியா இருக்குன்னா மனப்பூர்வமான ஜெபமா இருக்கணும். மனப்பூர்வமாய் தேசத்துக்காக ஜெபிக்கிற மக்களாய், திறப்பில் நிற்கிற மக்களாய் நம்முடைய ஜெபங்கள் மாறினால் ஒழிய தேசத்தில் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த உயிர் மீச்சை பார்க்க முடியாது. ஆனா பெருமூச்சு என்பது ஒரு மனப்பூர்வமான ஜெபம். சரி, நம்ம எதுக்கெல்லாம் பெருமூச்சு விட்டு நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுது. அதே வசனத்தை வாசித்து சற்று ஜெபத்தின் ஆழத்துக்கு நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். அதே வசனம் வாசிப்போம். எசேக்கியேல் 9வது அதிகாரம் 4வது வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் மித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். சகல அருவருப்பு நிமித்தமாய் பெருமூச்சு விட்டு அழுகின்ற மனுஷரின் நெத்தியில அடையாளம் போடு என்றார். அப்பனா தேசத்துள் நடக்கிற சகல அருவருப்பு நிமித்தமாய் பெருமூச்சு விட்டு நம்ம அழ வேண்டும் என்று படைத்தவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மற்ற மனுஷன் பார்த்தானா ஐயோ தேசத்தை கொடுமை அப்படி போயிடுவான். நம்ம அப்படி இல்லை. அந்த அருவருப்பை காணும் போதெல்லாம் நம்முடைய உள்ளம் உடைக்கப்பட்டு, ஆண்டவரே இந்த அருவருப்பை என் தேசத்தில் மாற வேண்டும் என்று அழுத்தம் கொண்டு நம்ம விடுகின்ற பெருமூச்சின் சத்தம் தேவ சமத்தை நோக்கி அசைக்கும். உங்களுக்கு தெரியும், ஊனமுற்ற பிள்ளைகளை கற்பழித்து கொடூரமான முறையில கொலை செய்த தேசம் வேற எங்க இல்லைங்க, இங்கதான். 17 பேர் கொண்ட ஒரு கூட்டம் ஒரு ஊனமுற்ற மகளை கருப்பழித்து கொண்டது இங்கதான். 2-3 வயசு உள்ள பிள்ளைகளை பாலிய ரீதியாய் துன்பப்படுத்தி அந்த பிள்ளைய கொடூரமான முறையில கொன்ற இடம் இங்கதான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சும்மா எப்படி நம்ம ஜெபிக்க முடியும்? இதை காணும் போது என்னுடைய ஆண்டவருடைய இதயம் எந்த அளவுக்கு நொறுக்கப்பட்டிருக்கும். இதை பார்க்கும்போது என் தேவன் எவ்வளவாய் உடைக்கப்பட்டிருப்பார். யோசிச்சு பாருங்க. அவருடைய சமூகத்துக்கு நீங்க போறீங்களே,
அந்த சமூகத்துக்கு போகும்போது இந்த காட்சி நிமித்தமாய் உடைக்கப்பட்டிருக்க அந்த உள்ளத்தை பார்க்கும்போது சும்மா எப்படியா ஜெபம் பண்ண முடியும்? எப்படி சும்மா ஜெபம் பண்ண முடியும்? நம்மளோட உள்ளம் கிழிக்கப்படக்கூடாதா? நம்ம பெருமூச்சு விடக்கூடாதா? என்னன்னா ஆண்டவருடைய உள்ளத்தை அறியல, ஆண்டுடைய பாரத்தை நம்ம அறியல. ஆண்டுடைய உள்ளம் எதற்காக பாரம் கொண்டது என்பதை நம்ம அறிய முற்படல. அதனால அந்த வலி இல்ல, அந்த வலி இல்லாத அவசி நமக்குள்ள அழுத்தம் இல்ல, அழுத்தம் இல்லாத அவசி நமக்குள்ள பெருமூச்சு எழும்பல. இன்னைக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஜபத்துக்காக ஏற்படுத்திய நீங்க எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கீங்களே, எதை நோக்கி நீங்க ஜெபம் பண்றீங்களே? இல்ல, இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். தேசத்தில் ஏற்படும் சகல அருவருப்பு நிமித்தமாய் பெருமூச்சு விட்டு அழும்படியாய் நீ தேவனால் தேர்வு செய்யப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன் ஜபத்துக்கென்று. எங்க ஓடிக்கொண்டிருக்கிற? ஒரு காலம் ஜெபம் பண்ணு, ஒரு காலம் புலம் பண்ணு, ஒரு காலம் அழுத. இன்ப ஜெபம் இப்ப உன் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? நீ யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஆண்டவர் தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கொடிய காலத்தில் அவர் சமூகத்தில் விழுந்து இந்த சகல அருவருப்பு நிமித்தமாய் பெருமூச்சு விட்டு பரலோகத்தின் சிங்காசனத்தை அசைக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஜெப ஆவி உன்னை விட்டு போயிட்டு இல்ல, ஜெப அழுத்தம் உன்னை விட்டு போயிட்டு இல்ல. ஒரு காலம் ஜெபம் பண்ணீங்க. சில பிள்ளை சொல்லுவாங்க, நான் அப்ப நல்லா ஜெபம் பண்ணேன், மலைக்கு போய் ஜெபம் பண்ணேன், வனாந்தரத்துக்கு போய் ஜெபம் பண்ணேன், காட்டுக்கு போய் ஜெபம் பண்ணேன், நிலத்துக்கு போய் ஜெபம் பண்ணேன், பாறைக்கு போய் ஜெபம் பண்ணேன். ஓகே, நல்லது. இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை, இன்னைக்கு அந்த பாரம், இன்னைக்கு அந்த ஏக்கம் இருக்கா? ஜெப அழுத்தம் இருக்கா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. ஒரு காலம் தேசம் சொன்னா போதும் பெருமூச்சு விடுவீங்கல்ல, தேசம் சொன்னா போதும் கதறி அழுவீங்கல்ல. இந்த பாரம், அந்த பாரம் இருக்கா? நம்முடைய உள்ள மறுத்து போயிட்டு, கண்கள்ல வறட்சி, உள்ளத்துல பாரம் கிடையாது, முழங்கால தளர்ச்சி. ஒரு ஜெபிக்கிற மனுஷனுடைய சொத்து அவன் கண்களை வைக்கப்பட்ட கண்ணீர், உள்ளத்தில் வைக்கப்பட்ட பாரம், முழங்கால வைக்கப்பட்ட வலிமை. அதாங்க சொத்து. விண்ணப்பம் குறையாத நாவு, இது எப்போதுமே மாறக்கூடாது. இவைகள் இருந்தால் அருவருப்பை காணும் போதெல்லாம் தேவன் எப்படி புலம்புவாரோ, தேவன் எப்படி அழுவாரோ, தேவனுடைய உள்ளம் எப்படி உடைக்கப்படுதோ அவ்விதமாகவே உன் உள்ள உடைக்கப்படும். பெருமூச்சு விடுவே. சில இடங்களுக்கு போகும்போது நம்ம வாய் விட்டு ஜெபம் பண்ண முடியாது. அங்க நின்று கண் கலங்கி நம்ம விடுகின்ற பெருமூச்சு அந்த இடத்துல பலத்த கிரியை நடப்பிக்குங்க. நீங்க நினைக்கிறீங்க பரிசுத்தவான் விடுகின்ற பெருமூச்சுக்கு தேவன் சும்மா இருக்க மாட்டார். அவரை சும்மா இருக்க அது விடாது, நிச்சயம் விடாது, நிச்சயம் விடாது. அது வார்த்தை இல்லாத ஜெபம் தான், ஆனா வல்லமையான ஜெபம், வலி உள்ள ஜெபம் அது. அந்த வலி இல்லாமல் ஒரு மனுஷன் பெருமூச்சு விட முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். எழும்புங்க. உங்களுக்குள்ள வைக்கப்பட்ட ஜெப அழுத்தத்தையும் ஜெப பாரத்தையும் மறக்காதீங்க. இன்னைக்கு பிரசங்கிக்கின்ற பிரசங்கிமார்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஆலோசனை கொடுக்கிற கூட்டங்களை கர்த்தர் எழுப்பியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கின்ற எத்தனையோ தீர்க்கதரிசி எழுப்பியிருக்கின்றார். நல்லது. ஆண்டவருடைய வார்த்தையின் ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் ஈப்ரு கிரேக்கு மூலமாய் விவரிக்கிற கூட்டத்தை ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார். நல்லது. ஆனால் ஆண்டவருடைய வழியை உணர்ந்து ஆண்டவருடைய பிரசனத்துக்கு போய் தேசத்தின் நிலைமையை அறிந்து ஜெபிக்கின்ற கூட்டங்களுக்கு இன்னைக்கு பஞ்சம். அதான் வேதம் சொல்லுது, நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவர். அப்படியாப்பட்ட கூட்டத்தை, அப்படியாப்பட்ட மனுஷனை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். தேவனால் தேடப்பட்டு அழைக்கப்பட்டவர் தான் நீங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். நீ வழக்கம் போல யூடியூப்ல பல செய்தியை கேட்ப, பல செய்தியை நீ பார்ப்ப. இந்த ஊழியக்காரர் எப்படி பேசுறாங்க, இவங்க எப்படி பேச சொல்லி பல செய்தியை கேட்ப. ஆனா இன்னைக்கு இந்த ஜெபத்தின் வாயிலாய் ஆண்டவர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் கண்கள்ல வறட்சிக்கான காரணம் என்ன? உன் உள்ளத்துல ஏன் பாரம் அற்று போனது? உன் முழங்கால்கள் ஏன் தள்ளாடி கொண்டிருக்கு?
நாவல வைக்கப்பட்ட அந்த விண்ணப்பத்தின் காரியங்கள் ஏன் மாறி போனது? விரைவாய் எழுதுகின்ற எழுத்தாணியை போல நாவு மாற வேண்டாமா? விண்ணப்பம் பண்ணுகிற நாவாய் மாற வேண்டாமா? ஜபத்தினால் நிறையப்பட்ட நாவாய் மாற வேண்டாமா? உன் உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த வலியின் நிமித்தமாய், அதாவது ஜப வலியின் நிமித்தமாய் உனக்குள்ள பெருமூச்சு எழும்ப வேண்டாமா? இன்னைக்கு அர்ப்பணிங்க சிஸ்டர், அர்ப்பணிங்க பிரதர். இரண்டாவது நம்ம எதற்கு பெருமூச்சு ஒண்ணா, எசேக்கியேல் 21வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிங்க. நீ எதன் நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால், நீ அவர்களை நோக்கி, துர்ச்செய்தி வருகிறது நிமித்தமே, அதனால் இருதயங்கள் எல்லாம் உருகி, கைகள் எல்லாம் தளர்ந்து, மனமெல்லாம் தியங்கி, முழங்கால் எல்லாம் தண்ணீரை போல அலை உண்ணும், இதோ அது வந்து சம்பவிக்கும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அழிவு வருகிற நிமித்தமாய் இல்ல துர்ச்செய்தி வருகிற நிமித்தமாய் நாம் பெருமூச்சு விட்டு ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஒரு மோசமான செய்தியை கேள்விப்படுறோம், இல்ல தேசத்துக்கு வருகின்ற பெரிய அழிவின் செய்தியை கேள்விப்படுறோம். ஆண்டோடைய கோபத்தின் விளைவால், ஆண்டோடைய உக்கிரகத்தின் விளைவால் தேசத்தில் பெரிய ஒரு அழிவு உண்டாகுது. இந்த அழிவை பார்த்துட்டு நானும் என் குடும்பம் ரொம்ப சேஃப் பிரதர், ரொம்ப பாதுகாப்பு இருக்கிறோம், எங்க குடும்பத்துக்கு இந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நீ தனித்து போவாயினால் நீ யார் என்றால் தேவனால் தேடப்படாத ஒரு மனுஷன். ஆனா தேவனால் தேடப்பட்ட மனுஷா இருந்தால் அந்த அழிவின் செய்தி உனக்கு வரும்போது நீ சும்மா இருக்க மாட்டீங்க. இடுப்பு நொறுங்கும்படியாய் ஆண்டவருடைய பிரசனத்தை விழுந்து நிச்சயமாய் கதறுவேன். உன்னால் சும்மா இருக்க முடியாது, உங்களால் சும்மா இருக்க முடியாது. அந்த அழிவு வரும்போது என்ன செய்வனா, உன் உள்ளத்தை தண்ணீரை போல ஆண்டவருடைய பிரசனத்தில் ஊற்றக்கூடிய அளவுக்கு நீ மாறுவ. அதை பெருமூச்சு உன மாத்து. நம்ம என்ன நினைக்கிறோம், என் குடும்பத்துக்கா நான் ஜெபம் பண்றேன், எனக்கா நான் ஜெபம் பண்றேன் பிரதர். ஆண்டவர் பாதுகாப்பா வச்சிருக்கார், அது ஆண்டோட சுத்த கிருபை. இதை மட்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கல, இதை மட்டும் கர்த்தர் எதிர்பார்க்கல. தேசத்தின் பாதுகாப்பையும் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனத்துடைய பாதுகாப்பையும், இன்னைக்கு அழிக்கப்பட்டால் நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனத்தின் பாதுகாப்பையும் ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீ தேசத்துக்காக விடுகின்ற பெருமூச்சு, தேசத்தில் புறப்பட்டு வருகின்ற அழிவை நிச்சயமாகவே கர்த்தர் தடுத்து நிறுத்துவார். என்ன செய்யறோம், அந்த பெருமூச்சு நம்மகிட்ட இல்லைங்க. காரணம், கரிசனையற்று வாழ்ந்து கொண்டிருக்கோம்ல, பாரமற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ல. அந்த பாரம் மெய்யாகவே இருந்தால், அந்த கரிசனைகள் மெய்யாகவே உள்ளத்தில் இருந்தால், உனக்குள்ள ஏற்படும் அந்த கர்ப்ப வேதனை, இந்த கர்ப்ப வேதனை நிமித்தமாய் நீ பெருமூச்சு விட்டு, இந்த அழிவு வேணாம் ஆண்டவரே, உம்முடைய கோபம் வேணாம் ஆண்டவரே, கிருபையாய் மனம் இறங்கும் என்று ஆண்டவருடைய பிரசனத்தை நோக்கி அவரை பார்த்து விழுந்து பெருமூச்சு விட்டு கதறுவேன். பெருமூச்சு விட்டு கதறுவேன். கர்ப்பத்தை சுமக்கிற பெண்களை கேட்டு பாருங்க, அந்த பிள்ளையை பெத்தெடுக்கும் போது அவங்களுக்குள்ள ஏற்படுற பெருமூச்சு இருக்கே, அந்த வலி இருக்கே, அந்த பிள்ளையை பெத்து எடுக்கிற வரையிலும் அவ படுகின்ற பாடு இருக்கு பாத்தீங்களா. வேற எதன் பேர்லயும் அவ மைண்ட் போகாது. நீ என்ன வேணா கொடுங்க, வாங்க மாட்டாங்க. நீங்க என்ன வேணா அவளுக்கு விரும்பிய பொருளை கொடுங்க, கேட்க மாட்டாங்க. எவ்வளவு பணத்தை கொடுங்க, வாங்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரையிலும், அந்த பிள்ளையை பெத்து எடுக்கிற வரையிலும் வேற எந்த சிந்தையும் இருக்காது. இன்னைக்கு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார், தேசத்தில் அழிவு உண்டாகும் போது, ஆண்டவருடைய கோபத்தின் விளைவால் பெரிய பாதிப்பு உண்டாகும் போது நீ சும்மா இருக்க மாட்டேன். அந்த பாதிப்பு நிற்கிற வரையிலும், அந்த அழிவு நிற்கிற வரையிலும் உனக்குள்ள அந்த பெருமூச்சின் சத்தம் தேவ சமத்தை நோக்கி எழுப்பி கொண்டே இருப்ப. நீ நிற்க மாட்டேன், ஒருபோது நிற்க மாட்டேன். உன்னால் நிற்க முடியாது, நிற்க முடியாது. ஏன்னா ஏற்பட்டது கர்ப்ப வேதனை வலி. அந்த வலியின் விளைவாய் விடுறது பெருமூச்சு. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறார். அழிவை தடுத்து நிறுத்தப்பட தேவன் உங்க கையிலையும் என்னுடைய கையிலும் கொடுத்த ஒரே ஆயுதம் பெருமூச்சு. ஆண்டவருடைய பிரசன்னத்தை கேளுங்க. ஆண்டவரே, அந்த பெருமூச்சு விட்டு ஜெபிக்கின்ற
ஒரு ஜெப ஆவியை கொண்டு என் நிரப்புங்கப்பா. இழந்து போன கூட்டம் உண்டு, இதை பார்த்து கொண்டிருக்கீங்க. இழந்து போன ஊழியக்காரர் உண்டு, ஊழிய காரியம் உண்டு. மனத்தாழ்மையோடு பேசி கொண்டிருக்கிறேன். நீங்க பிரசங்கம் பண்ணக்கூடிய ஆட்கள், மற்றவருக்கு நீதியை படிப்பிக்கக்கூடிய ஆட்கள், உங்களுக்கு ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். ஒரு காலங்கள் பிரசங்க பீடத்தின் மத்தியில் விழுந்து பெருமூச்சு விட்டீங்க. இப்ப மாறி போச்சு இல்ல, சூழ்நிலை மாறி போச்சு இல்ல. இப்ப ஊழிய பிஸியான ஊழியங்கள். அந்த காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கல பிரதர். சபையை ஏற்படுத்தி வச்ச நோக்கமே தேசத்துக்கு நன்மை உண்டாக, சமுதாயத்துக்கு நன்மை உண்டாக. நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க மக்களுடைய தடுத்து நிறுத்தப்பட தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். உங்களை இன்னைக்கு நினைத்து, என் அன்பு கர்த்தருடைய தாசனே, ஊழியக்காரியே, இன்னைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தை மனம் திரும்பி விட்டு கொடுத்துரு. மீண்டும் இழந்து போன அதே ஜபத்தின் வல்லமையால், ஜப பாரத்தால் கர்த்தர் நிரப்புவார். நீ விடுகின்ற பெருமூச்சுகள், நீ வடிக்கின்ற கண்ணீர் நிமித்தமாய் ஆண்டோடைய அறுவடைய நீ மகிமையா நீ பார்ப்ப. மூணாவது பாருங்க, எடுத்து வாசிப்போம். அதே 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம் 26வது வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். நல்ல கவனிங்க. அவர் நம்முடைய பலவீனங்களில் எப்படி ஜெபிக்க வேண்டும், எந்த மாதிரி ஜெபிக்க வேண்டும் என்று அறியாது இருக்கும்போது ஆவியான தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு நமக்காக விண்ணப்பம் செய்கிறார். எதுக்கு நம்முடைய பலவீனங்கள்ல நம்ம பெருமூச்சு விட்டு ஜெபிக்கணும்? ஏனென்றால் நம்மை நாம் இழந்துடக்கூடாது. நம்ம ஜெபிக்கிறது நல்லது. நம்முடைய பலவீனங்களுக்காகவும் பரிசுத்தவானுடைய பலவீனங்களுக்காகவும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை விழுந்து வாக்கு கடங்காத பெருமூச்சியோடு நாம் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று நம்மை படைத்தவர் ஏங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு என்ன செய்யணும், ஊழியக்காரனுடைய சின்ன பலவீனத்தை யூடியூப்ல போட்டு காட்டி பலவிதமான துர்ச்சதியை பரவி கொண்டிருக்க கூட்டங்கள் உண்டு. இன்னைக்கு நல்லா புரிஞ்சுங்க. அவங்க பலவீனத்துக்காக பெருமூச்சு விட்டு நம்ம ஜெபிக்க வேண்டிய காலங்கள். இன்னைக்கு நிறைய ஊழியரை குறித்து கேவலமாய் பேசி கேவலமாய் பரப்பி கொண்டிருக்க கூட்டம் உண்டு. அந்த கூட்டங்களை கர்த்தர் மன்னிப்பாராக. ஆண்டவர் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்தவானுடைய பலவீனங்கள், நம்முடைய பலவீனங்களுக்கு நாம் பெருமூச்சு விட்டு ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து பெருமூச்சு விட்டு நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறாருங்க. ஆண்டவர் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். கூடுமான வரையிலும் இந்த பெருமூச்சு விட்டுகின்ற செவ அபிஷேகத்துக்கு உங்க வாழ்க்கையை நீங்க விட்டு கொடுத்து பாருங்க. அப்படி பெருமூச்சு விட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாகவே தேவன் இறங்கி உங்களை அடையாளம் போடுவார். தேசத்துக்கு ஒரு அடையாளமாய் ஏற்படுத்துவார், ஒரு அடையாளமாய் ஏற்படுத்துவார். ஏனென்றால் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவன் விலையேறப்பட்டவன். அவன் மேலதான் அந்த அடையாளம் என்று சொல்லப்படுகின்ற முத்திரை விழும். ஜெபத்துக்கான முத்திரை தரிக்கப்பட்ட மனுஷனாய் மாறுவான். பெருமூச்சு விட்டு பாருங்க, நிச்சயமாய் கர்த்தர் அடையாளப்படுத்துவார். இந்த பெருமூச்சின் ஜெபங்கள் ஆண்டவருடைய பார்வையில் விருப்பமான ஜெபம், ஆண்டவர் பிரியப்படுகின்ற ஜெபம், ஆண்டவர் பிரியப்படுகின்ற ஜெபம். தேவன் சொன்னார்ல, திறப்பிலே நீக்கவும் அதன் சுவரையும் அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடியேன், ஒருவனையும் காணேன் என்று. அவர் அங்கலாய்க்கிற அந்த காரியத்தை அங்க பார்க்க முடியும். அந்த அங்கலாய்ப்புக்கு ஏற்றாற் போல அவருடைய உள்ளத்தின் அந்த காரியத்துக்கு ஏற்றாற் போல ஒரு மனுஷன் ஜெபிக்கிறான் என்றால், அவன் பெருமூச்சு விடுறான் என்றால், அது ஆண்டவர் விரும்புகின்ற நேசிக்கின்ற ஜெபமாய் அந்த ஜெபங்கள் மாறும். சாதாரண ஜெபமா இருக்காதுங்க. தேவன் விரும்புகின்ற ஜெபமாய்
அந்த ஜெபம் மாறும். மூணாவது பார்க்கும்போது அந்த அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் நினைவு கூறுவார், ஆண்டவர் நினைத்தருளுவார், நிச்சயமாய் நினைத்தருளுவார். பெருமூச்சின் சத்தங்கள் தேவ சமத்தை நோக்கி எட்டும்போது பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் நினைத்தருளுவார். சாதாரண காரியம் இல்லைங்க. இந்த அபிஷேகத்துக்காய் நம்முடைய உள்ளங்கள் வாஞ்சிக்கணும். ஆண்டவரே, இப்படியாப்பட்ட ஒரு ஜெப அபிஷேகத்தை கொடுங்கப்பா, இப்படியாப்பட்ட ஒரு ஜெப ஆவியை கொடுங்கப்பா, நானும் ஜெபிக்கணும். உங்களுடைய பிரசன்னத்தை விழுந்து ஜெபத்தின் பாரத்தால் அழுத்தப்பட்டு நீண்ட ஒரு பெருமூச்சு தேவ சமத்தை நோக்கி நான் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வாஞ்சித்து பாருங்க. நிச்சயமாகவே ஆண்டு அந்த காரியத்தை கொடுப்பார், கண்டிப்பாய் கொடுப்பார். இன்னும் 3 மாதங்கள்ல நம்ம தேசத்தில் மாற்றக்கூடிய பெரிய ஒரு எலெக்ஷன். இந்த 3 மாதங்கள் நம்ம கட்டாயம் ஜெபம் பண்ணி ஆகணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் விழுந்தாகணும். உங்க ஜெபங்கள் அதிகமா ஏறிடுங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் விழும்போது ஆண்டவர் தம்முடைய இதயத்துக்கு ஏற்ற நல்ல ஒரு பிரதமர் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். இவங்க அவங்க இல்லை, ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்ற நல்ல ஒரு பிரதமரை தேவன் தரும்படியாய் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காலங்கள். நம்ம இணைந்து ஜெபிப்போம், இந்த கிருபையை பெற்றுக்கொள்வோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி, இல்லை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க யாரா இருந்தாலும் சரி, அட நின்ன வாக்கிலையோ உட்கார்ந்த வாக்கிலையோ கண்களை மூடி என்னோட கூட இணைந்து ஜெபிங்க. கண்களை மூடுவோமா? பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி. இந்த செய்தியை கேட்டு இந்த ஜெபத்தின் வல்லமைக்காக, இந்த ஜெப அபிஷேகத்துக்காக என்னோட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு கூட்டத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்போது ஆண்டவருடைய கரங்கள் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக இந்த ஜெப ஆவியால் என் ஆண்டவன் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். பெருமூச்சு விட்டு ஜெபிக்கின்ற ஒரு ஜெப அனுபவங்கள் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, கிருபையாய் மனம் இறங்குங்க, கிருபையாய் மனம் இறங்குங்க. நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காய் பரிதபித்து ஆண்டவர் தேவ சமூகத்தில் ஜெப அழுத்தத்தோடு கூடிய பெருமூச்சு விட்டு ஜெபிக்க என்னை படைத்தவர் இரக்கம் பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம். தேசத்தில் நடக்கின்ற சகல அருவருப்பு நிமித்தமாய் பெருமூச்சு விட்டு ஜெபிக்க கிருபையை கொடுங்க அப்பா. துர்ச்செய்தி வருகின்ற நிமித்தமாய் பெருமூச்சு விட்டு ஜெபிக்கின்ற ஒரு அனுபவத்தை கொடுங்க ஆண்டவரே. பரிசுத்தவானுடைய பலவீனத்தை காணும் போதெல்லாம், எங்களுடைய பலவீனத்தை பார்க்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஆவியானுக்கு விட்டு அவரோட கூட சேர்ந்து அந்த பெருமூச்சோடு ஜெபிக்க வேண்டிய ஒரு அனுபவத்தை என் தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த கிருபை இயேசுவின் நாமத்தில் வாஞ்சிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலையும் இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக. இந்த ஜெபத்தின் வல்லமை இறங்கி வரட்டும். இந்த ஜெபத்தின் ஆவியால் தேவன் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெப கிருபை பெற்ற மக்கள் தேசம் எங்கும் எழும்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட ஜெபத்தின் வல்லமையால் என் ஆண்டவன் நிரப்புவாராக. அப்படியாப்பட்ட மக்களை என் ஆண்டவர் அடையாளப்படுத்துங்கப்பா. அப்படியாப்பட்ட சிநேகிதனை என் ஆண்டவர் எழுப்புங்க. இதன் நிமித்தமாய் எங்க தேசங்கள் நினைவு கூறப்பட ஆண்டவர் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க அப்படியே சிறுகாய்மக்கு நன்றி. உங்க பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.